ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏர் மாஸ்க் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையானது பார்த்தீங்கன்னா, ஆலி விதை அதாவது ஃப்ளாக்ஸி சீட்ஸ் வேணும். தென் வாட்டர், தென் ஆலிவேரா வேணும். ஆலிவேரா பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நான் ஐ பட்டனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் ஃப்ளாக்ஸி சீட்ஸ் அதாவது ஆலி விதையை ஆட் பண்ணிக்கணும். நான் என் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலி விதையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஸி சீட்ஸ் இப்போ நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆக விட்டுடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அதை எடுத்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் ஹோம்மேடாக நானே பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆலிவேரா ஜெல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளாக்ஸி சீடு கூட ஆலிவேரா ஜெல் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கண்டெய்னரில் அதை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஜெல்லை நம்ம ஏர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸி சீடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்னே ஸ்கார்ஸ் மறையும், பிம்பிள்ஸ் வராது, கிளியர் ஸ்கின் இருக்கும், பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. தென் ஏருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏர் ஸ்மூத்தாகவும் ஷைனியாகவும் இருக்கும் அண்ட் ஏர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க தான் எங்கள் அண்ணா. நான் இவங்களை வச்சு தான் இப்போ டெமோ காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அவங்க இப்போ கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்களாம். ஸோ ஃபேஸில் இப்போ ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ் வாட்டர் ஃபேஸில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஏர் மாஸ்க் போட்டுட்ருக்கலாம். ஸோ இப்போ ஏர் மாஸ்க் போடுறதுக்கு ஜெல்லை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஹேர் பார்த்தீங்கன்னா ஹன்னி ஹெல்த்தியாக இருக்குது, வால்யூம்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப தின் ஹேராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜெல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை கோம் பண்ணிக்கோங்க. ஹேரை நல்லா ஸ்கேப்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹேரில் ஜெல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃபேஸில் ஜெல் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ ஃபேஸ் அண்ட் ஜெல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரையாக விட்டுடுங்க. ஸோ இப்போது ஹேர் வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருந்த ஃபேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ட்ரையாக இருந்துச்சு, ரொம்ப நிறைய ஆக்னி ஸ்கார்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளியராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே. தென் ஹேருக்கும் அப்படி தான், ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்குது, வேல்யூமும் நிறைய ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாஷே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல குட் ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலி நான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவங்க இப்போ தான் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ இந்த ரிசல்ட்டும் நல்லா பிடிச்சிருந்துச்சு, அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.